வணக்கம் என் அன்புக்குரியவர்களே. இன்றைக்கான ஒரு சிந்தனைக்கான இந்த பதிவு, ஒரு மனிதனை தூய்மையானவன், உண்மையானவன் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சத்தியமாக முடியாது யாராலையும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு குரூரமான எண்ணங்களை கொண்ட புத்தியுடைய ஒவ்வொருத்தனுடைய செயல்பாடுக்குள்ளேயும் அவனுக்கு எண்ணங்களுக்குள்ளேயும் ஓடிக்கொண்டே இருக்கும். அதுதான் உண்மையாக இருக்குமோ ஒழிய, வெளியே அதை சுத்திகரித்து கொண்டு ஒரு நல்லவன் என்ற போர்வையில் நல்ல வார்த்தைகளை கொண்டு நம்ம இந்த சமூகத்தில் அங்கீகாரமாக பெற்றுக்கிட்டு வரோம். இந்த சூழலில் எனக்கும் நானே சிரித்து கொள்வது, நாம் பழகும்போது, ஒருத்தட்ட பழகும்போது அதை வடிகட்டி நல்ல வார்த்தைகளை மட்டுமே சொல்லி நம்மை அடுத்தாரிடத்துலேருந்து ஒரு சிறந்த மனிதன், ஒரு ஆளுமைக்கு உரியவன் அப்படின்ட்டுலாம் நம்ம ஒரு நல்ல பேரை நம்ம வாங்கிக்கிறோம். இயல்பான ஒரு நற்பெயர் என்பது உள்ளளவும் தீமையை நினைக்காமல், உள்ளளவும் கெட்டதை நினைக்காமல், உள்ளளவும் தவறான நடத்தை இல்லாமல் யார் ஒருவன் இருக்கிறானோ அவனே சிறந்த மனிதன் அப்படின்றாங்க. அப்போ இந்த உலகத்தில் அப்படி யாருன்னு கேட்குறேன், எனக்குள்ளே நானே கேட்குறேன். அப்படி யார் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதுக்கு வள்ளுவரும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, வள்ளலாரும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. புறந்தூய்மை நீரால் அமைவது போல அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி உண்மை பேசுகிறவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். எல்லாரிடத்திலும் உண்மையை பேசுவதை காட்டிலும் பொய்யை அதிகமாக பேசுகிறாங்க, நல்லதை பேசுவதை காட்டிலும் கெட்டதை அதிகமாக பேசுகிறாங்க, நல்ல வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் இந்த சமூகம், இந்த இளைஞர் கூட்டம், மக்கள் எல்லோருமே தவறான வார்த்தைகளை வாய் வழியாக அள்ளி தெளிக்கிறாங்க. அப்போ நல்லதை மட்டுமே தேட முடியாது இந்த உலகில், கெட்டதுக்குள் தான் நம் நல்லதை தேட முடியும். அந்த அளவுக்கு இந்த உலகம் போய்கிட்டு இருக்குது. வள்ளலாரும் ஒரு விஷயத்தில் சொல்லுவார், ராமலிங்க அடிகளார். அவர் என்ன சொல்வார்னா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோரின் உறவு களவாமை வேண்டும் அப்படிங்கிறார். அந்த மாதிரி உறவு முறையை நம்ம நட்பாக்கி கொள்ளுதல் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நல்ல நபர் இங்கே யார் அப்படின்னு கேட்கும்போது, இந்த உலகத்திலே நல்லவன் யாரா அப்படின்னு கேட்டால், ஒருத்தன் செத்து போயிட்டானா இன்னொருத்தன் பிறக்கவே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நல்லவர்களே இந்த உலகத்தில் இல்லையா? நல்லவனாக வாழ்வது எப்படி அப்படின்றது ஒரு விஷயத்தில் புறநானூலாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் மூம்புமீன் அதுவே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, கெட்டது செய்யாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வள்ளலாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நல்லவனாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நல்ல வார்த்தைகளை பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது, யாருக்குள்ளேயும் கெடுக்காமல் வாழ்வது மிகச்சிறந்த ஒரு வாழ்வு. யார்கிட்டையுமே நற்பெயர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, யார்கிட்டையுமே எந்த தொந்தரவும் இல்லாமல் இருப்பதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு எனக்குள்ளே தோன்ற விஷயங்கள் தான் இங்கே சொல்கிறேன். இது பெரிய தத்துவமாக, பெரிய ஞானியை சொல்கின்ற வார்த்தைகள் கிடையாது. என் எண்ணத்தில் உதித்த விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு மனசில் ஒரு ஆறுதல், அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய இந்த உலகத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் என்னவோ, வேலைவாய்ப்பு இல்லாத காரணத்தால் என்னவோ, எல்லாருக்கும் எல்லாம் இல்லாமை அப்படின்ற ஒரு காரணத்தால் என்னவோ, எல்லாருமே ஒரு ஏதோ ஒரு பிடிச்சிடணும், கோட்டை கட்டிடணும், அதை வாங்கிடணும், இதை வாங்கி நினச்சிட்டு நேரிய வழியில் செல்லாமல், உண்மையை பேசாமல் பொய்யையும் கெட்டதையும் குறுக்கோழியும் போய்கிட்டு வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு நரகலோகத்துக்கு இழுத்து செல்கின்ற இந்த மனிதர்கள் மீண்டும் இயல்பான உலகமாக, நல்ல மனிதர்களாக மாறுவது எப்போது அப்படின்ற என் வார்த்தைகளுக்கும் கேள்விகளுக்கும் செவிசாய்த்து, இந்த கேள்விகளுக்கான பதில் எப்போது எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மன நிம்மதியற்று இந்த பதிவை இந்த உலகத்திற்கு உங்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகாலிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நாது மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.